ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ராம ராம ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். யஸ்யாத்மபூதஸ்ய குரோः பிரசாதாத் அஹம் விமுக்தோஸ்மி சரீரபந்தாத். சர்வோபதேஷ்டுः புருஷோத்தமஸ்ய தஸ்யாங்க்ரியுக்மம் பிரணதோஸ்மி நித்யம். பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதால்பியான் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்மராமி. ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனீ சர்வமங்களா ஜனகः சங்கரோ தேவः தம் வந்தே குஞ்சரானனம். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதிதரதश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः. तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा. धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां. वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्. श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः. सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात्. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं. पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः. कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः. कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं. प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्. गोपिका जीवनस्मरणम्. நாரதர் பிரம்மதேவனிடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டார். சர்வலோகீஸ்வரன் நீர்தானே என்று கேட்டார். உடனே பிரம்மா சொன்னார், என்னையும் படைச்சவன் உண்டு என்கிறார். ஈஸ்வரன் என்கிற தத்துவத்தை வேத பிரமாணத்தால் தெரிஞ்சுக்கணும் என்றார். நாராயண பராவேதாக தேவாக நாராயணாங்கஜாக. அந்த பரமாத்மா சாட்சாத் நாராயணன் என்று சொல்லி அவனுடைய பெருமைகளை பிரம்மா எடுத்து சொல்ல, நாரதர் அதுக்கு மேல கேட்டார், அந்த பகவானை நீங்கள் சாட்சாத்கரிச்சிருக்கிறீர்களா, நேர பார்த்திருக்கீங்களாப்பா என்று கேட்கிறார்.
தனக்கு அத்தகைய பகவத் சாட்சா்காரம் ஏற்பட்ட பாக்கியத்தை பிரம்மா சொன்னார். அந்த பரமாத்மா தனக்கு எப்படி பிரத்யட்சமானான், தான் எப்படி உண்டானேன் என்கின்றத ஸ்வயம்பூஹு அப்படின்னு தான் பிரம்மாவை சொல்ற வழக்கம். ஆனா பகவத் சங்கல்பம் தான் பிரம்மாவை தோற்றுவித்தது. பிரளய ஜலத்திலே பிரம்மா தோன்றினார். அங்க ஒரு கமலம், அதுல தோன்றினார் பிரம்மா. தன்னை யார் படைச்சான் என்று சிந்திச்சாராம். தன்னை படைச்சவனை தேடினார். எவ்வளவு தேடியும் பகவான் கிடைக்கல. தப அப்படின்னு ஒரு குரல் கேட்டது. தப்பைன்னா தியானம் பண்ணு என்ற அர்த்தம். வெளியில தேடாதே, தியானம் பண்ணு. சித்த முன்னாடி சொன்னேன் இல்லையா, வெளியில எவ்வளவு தேடினாலும் கிடைக்க மாட்டான், உள்ள தேடணும்னு சொன்னேன் இல்லையா. தப அப்படின்றதும் கண்ணை மூடினுட்டார். தியானம் பண்ணினார். தஸ்மை ஸ்வலோகம், பகவான் தன்னுடைய லோகத்தை அவருக்கு காட்டினான். பகவானை பார்த்தார். பகவான் சங்குசக்கர கதாதரனா திவ்ய பீதாம்பரதாரியா அவருக்கு தரிசனம் கொடுத்தான். பிரியஹா பிரியம் கரே ஸ்பிருஷன் என்று பகவான் கை குலுக்கினானாம் பிரம்மாவை. அங்கேருந்து ஆரம்பம், சிருஷ்டியிலிருந்தே பிரம்மாவை கை குலுக்கினான். பரமஸ்நேகத்தோடு கூட எங்க என்ன தேடி கண்டுபிடிச்சு விட்டியே என்று ஆச்சரியப்பட்டானாம் பகவான். பிரம்மா ஆச்சரியப்படல. ஏனால் நீ காட்டினே நான் பார்த்தேன், நீ பார்த்துட்டியே அப்படின்னு சொல்றது கூட ஒரு மயக்குங்க. உடனே நான் பார்த்துட்டேன் ஆக்கும்னு அவர் நினைச்சார்னா அவர் கதி என்னார்? அந்த நிமிஷம் வரையிலுமா மயக்கணும்? நான் தான் உனக்கு தரிசனம் கொடுத்தேன்னு சொல்லக்கூடாதா? என்னை எப்படி பார்த்தேன் அப்படின்னதோ. பிரம்ம கலங்கல, பூர்ண ஞானியா இருக்கிறதுனால நீ சங்கல்பிச்சே நான் வந்தேன், நீ தரிசனம் கொடுத்தே பார்த்தேன்னதோ. பகவான் இப்ப சொல்றார், நான் சங்கல்பிச்சே நீ வந்தேன். சயேஷம் மதனுகிரகா, என்னுடைய அனுகிரகம் உன்னை நினைச்சேன். எதில் வந்தேன், எதுக்காக உன்னை நினைச்சேன்? சர்வலோக சிருஷ்டி காரியத்தை உன்னிடத்துல ஒப்படைக்க போறேன், நீதான் சர்வ சிருஷ்டியும் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஏன் இந்த பந்தம்? எவன் எந்த கர்மாவை பண்ணினாலும் அதுல மாட்டினுடுவான். ஏன்னா நான் தான் கர்த்தாங்கிற எண்ணம் வந்துடும். ஜெகத் சிருஷ்டியை பண்ணி விட்டு நான் தான் சிருஷ்டிகர்த்தா, நான் தான் ஒரு ஈஸ்வரன் எனக்கு எண்ணம் வந்துட்டு தான் வரவே வராது. ஏன்னா நான் அனுகிரகம் பண்றேன். எதையுமே அவித்யோடு செய்யும் பொழுதுதான் தனக்கு கர்த்தா அப்படிங்கிற அபிமானமும் அதனுடைய பலனும் வருமே தவிர, வித்யோடு செய்தான் ஆனால் அப்பொழுது அதுல பந்தப்பட மாட்டான். உனக்கு அத்தகைய ஞானத்தை உபதேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஞானம் வித்யான சகிதம், வித்யானம் அனுபூதியோடு கூடியதான ஞானம் சாஸ்திரத்தை உனக்கு சொல்லுகிறேன். சரகசியம் ததங்கஞ்ச கிரகான கதிதம் மயா, ரகசியத்தோட அங்கத்தோட உனக்கு உபதேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஞானம் அப்படிங்கும் பொழுதே சாஸ்திரம், வித்யானம் அப்படிங்கும் பொழுது அனுபூதி. சாஸ்திரம் மட்டும் இருந்தா போறாது, அனுபூதி வேணும். அனுபூதி மட்டும் இருந்தா போறாது, சாஸ்திரம் வேணும். ஏனால் அனுபூதிக்கு பிரமாணம் என்ன? சாஸ்திர பிரமாணத்தை கொண்டுதான் அனுபூதியை நிர்ணயம் பண்ணணும். மேலும் பிறருக்கு உபதேசம் பண்ணணுங்கும் பொழுது அனுபூதியை உபதேசம் பண்ண முடியாது, சாஸ்திரத்தை தான் உபதேசம் பண்ண முடியும். சாஸ்திரத்தின் மூலமா அனுபூதியை கொடுக்கலாம். அப்படிங்கும் பொழுது ரெண்டும் தேவைப்படுறதுனால ஞானம் ஞானத்தையும் உனக்கு தந்தேன், வித்யானத்தையும் உனக்கு தந்தேன் என்று சொல்கிறார். ஞானமோ வித்யானமோ எந்த அடிப்படையில் இருக்கும்னால் ச ரகசியம் ததங்கஞ்ச, தது அங்கம் கர்மயோகம், ச ரகசியம் பக்தி யோகம். ரகசியம்ங்கிறது பக்தி, அங்கம்ங்கிறது கர்மா. இதோடு கூட உனக்கு ஞானத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஏன் இது அங்கம் அப்படின்னு சொல்லணும்னா, அங்கம் இல்லை, இது சாதனம். சாதனத்துக்கு தான் அங்கம்னு சொல்றாரு இங்க பெயர். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஞானமும் கர்மாவும் ஒன்று சேராது. ஏனால் ஞானம் வந்துடுத்தினாலேயே சர்வ கர்மாக்களும் அவனை விட்டுடும். அப்படிங்கும் பொழுது அதுக்கு அங்கம்னு இதை சொல்ல முடியாது. அங்கம் போயிடுத்தானால் அங்கிங்கிறது போயிடும். அங்கத்துக்கும் அங்கிக்கும் நித்திய சம்பந்தம் இருக்கு. அங்கத்தை விலைக்கு விட்டு அங்கேயே வைக்க முடியாது இல்லையா? ஆகையினாலே ஞானத்துக்கு கர்மாவை அங்கம்னு சொல்லிட்டோமானால் அப்புறம் கர்மா இல்லாத ஒரு ஞானியுடைய நிலையை ஏத்துக்கவே முடியாது என்று ஆயிடும். ஞானியினுடைய நிலையோ கர்மா இல்லாத நிலையத்தான் ஞானியினுடைய பூர்ண நிலையாக சொல்றார். எஸ்வாத்ம ரதிரேவஸ்யாது ஆத்ம திருப்தஸ்த மாணவா ஆத்மன்யேவச சந்துஷ்டா தஸ்ய காரியம் ந வித்யதே என்று சர்வ கர்மங்களும் விட்டுட்ட நைஷ்கர்மிய சித்தி தான் ஞானத்தினுடைய பூர்ண நிலை அப்படிங்கிறார். ஞானத்தினுடைய பூர்ண நிலையில சர்வ கர்மங்களும் விட்டு சுகபிரம்ம ஜடபரதாதிகளை போலே பிரம்மேந்திரால போலே அனவரதமும் பகவத் தியானத்துல பிரம்மஸ்வரூபத்துல லயிச்சிருக்கிற நிலையங்கும் பொழுது அவன் தலையில போய் கர்மாவை கட்டுவானே.
ஸ்திதி கதி போல விரோதம்னார் பகவத் பாதாச்சாரியார். நின்னுண்டே நடன்னு சொல்ல முடியாது, நடந்துட்டே நில்லுன்னு சொல்ல முடியாது. நடந்துண்டும் நின்னுண்டும் இருக்க முடியாது இல்லையா? அதுபோல ஸ்திதி கதி போல விருத்தமானது ஞானமும் கர்மாவும் சொல்லிட்டு அது அங்கம்னு எப்படி சொல்லலாம்? அங்கம்ங்கிறதுக்கு இங்க சாதனம் அப்படின்னு தான் அர்த்தம். கர்மா ஞான சாதனமாக ஆகிறது. ஞான சாதனம் அப்படிங்கறத கூட எந்த ரீதியிலே எடுத்துட்டோமானால், ஒன்று செஞ்சால் ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிற ரீதியிலே தவிர ஒன்று செஞ்சால் ஒன்று உற்பத்தி ஆகுங்கிற ரீதியிலே இல்லை. காரணகாரிய பாவத்துல இல்லை. கர்மாவிலிருந்து ஞானம் எப்படி உற்பத்தி ஆகும்? ஞானம் சித்து, கர்மா ஜடம். கர்மாவிலிருந்து ஞானம் எப்படி உற்பத்தி ஆகும்? காரணகாரிய பாவத்தில் இல்லே சாதன சாத்தியம். கர்மாவினால ஞானம் உற்பத்தி ஆகாது. ஞானம் எதுனால் உன் ஸ்வரூபமே, உன் ஸ்வரூபமே ஞானம், ஆத்மாவே ஞானம் சித்ரூபம் அப்படிங்கும் பொழுது அதுக்கு உற்பத்தி சொல்ல முடியாது. அது எதுலேருந்து உற்பத்தி ஆச்சுன்னு சொல்ல முடியாது. அதனால கர்மாவினால ஞானம், கர்மாவிலான ஞானம், கர்மாவினால ஞானம்னால் கர்மாவுக்கு முக்கிய பிரயோஜனம் ஞானத்தை உண்டாக்குறது இல்லை, ஞானம் நீயாவே இருக்க. அதுக்கு முக்கிய பிரயோஜனம்னால் ஞானத்தை மறைக்கிற அழுக்க விளக்குறது தான் கர்மாவனுடைய முக்கிய பிரயோஜனமா இருக்கு. ஒரு கணத்துல நல்ல ரசம் இருக்கு, தீர்த்தம் இருக்கு. நாளையில கணர் துந்து போயிடுத்து, துந்து போயிடுத்தானால் அதுல மேல விழுந்திருக்கக்கூடிய கல்லு மண்ணு இவைகளை கலப்பி வெளியில தள்ளுறதுக்கு தான் 2 ஆள் தேவைப்படுறதே தவிர உள்ள ஊற்றை உண்டாக்குவதற்காக இல்லை. உள்ள இருக்கிற ஊற்று அப்படியே இருக்கு. அந்த ஊற்றை மறைத்து கொண்டு மேல கல்லு விழுந்து கிடக்கு. அதை அப்புறப்படுத்திட்டோம்னால் உள்ள அந்த ஊற்று அமிர்தப்பிராயமான தீர்த்தம் இருக்கிறது போல நம்முடைய ஸ்வரூபமாவே இருக்கக்கூடிய ஞானத்தை உண்டாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு மேல விழுந்திருக்கிற எந்த பகிர் விஷயங்கள் இருக்கோ, லோக விஷயங்கள், இதை விளக்கிறதுக்காக தான் நாம் செய்யக்கூடிய சாதனைகளா இருப்பதனாலே அதை அங்கம்ங்கிறார். சத்சங்கம், சிரவண கீர்த்தனாதி இத்தகைய கர்மாக்கள் சாதனங்களை செய்தோ, இதுக்கு சாதனமான புண்ணிய கர்மங்களை செய்தோ, பகவதர்ப்பணம் பண்ணியோ, இவைகளெல்லாவற்றையும் நாம் செய்தோமானால் இவைகளெல்லாம் சாட்சாத் ஞானத்துக்கு சாதனம் இல்லை, சித்த சுத்திக்கு சாதனம். சித்தம் சுத்தமாயிட்டாலேயே ஸ்வரூபம் தானே பிரகாசிக்கும். பிரகாசத்தை உண்டாக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுனால தத அங்கம் அப்படிங்கிறார். பக்தியே ரகசியம்னு சொன்னார். பக்தியை அங்கம் என்றோ சாதனை என்றோ சொல்ல முடியாதுங்கிறதுனால ரகசியம்னு சொல்றார். ஏன் இதை ரகசியம்? கோட்டியில யாருக்கும் ஒருத்தருக்கு தான் பக்தி உண்டாகும் அப்படிங்கிறதுனால இதை ரகசியம்னு சொல்றார். பெரும்பாலும் கோடி ஜனங்கள் கர்மாவுக்கு தான் அதிகாரி. கர்மாவை பகவதர்ப்பணமா பண்ணினாலேயே ஒரு பக்தி தான். ஏன் அது பக்தி அப்படின்னா, சகர்மனா தமபியர்ச்சியே சித்திம் விந்ததி மாணவகா அப்படின்னு சொல்லிட்டதுனால யமனியம பிராணாயாமாதி உபாசனம் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கர்மயோக மாத்திரத்தினாலே பகவானை அடைஞ்சுடலாம். கர்மயோகமே பகவத ஆராதனமா போயிட்டா அதுவே பக்தி ஆயிடுறது. பகவத உபாசனம்னு பிரத்யேகமா சொல்லும் பொழுது கோட்டியில யாருக்கோ ஒத்தனுக்கு தான் அதுல தகுதி இருக்குங்கிறதுனால அது ரகசியம் அப்படின்னு சொல்ற. ஞான சாதனமாவும் பக்தி சொல்லப்படுறது. பக்தி ஞான சாதனமாக இருக்கு. ஞான சாதனமான பக்தி பிரசித்தம். ஏனால் பகவான் ஞாத்தும் திரஷ்டுஞ்ச தத்துவேன பிரவேஷ்டுஞ்ச பரந்தபா என்று ஞானத்தின் பக்தியினாலேயே ஞானம் உண்டாகும் அப்படின்னும், ஜித்யாசுகு ஞானீச்சன்னு சொல்லும் பொழுது ஜித்யாசு பக்தியினாலேயே ஞானத்தை சம்பாதிச்சு விடுவான் என்றும், பக்தியா மாம அபிஜானாதி என்று பக்தியினாலேயே ஞானம் உண்டாகும் என்றும் பல இடங்களில் பிரசித்தம். அதனாலதான் சித்தவஸ்துவை சொல்ல வந்த உபனிஷத்து உபாசனத்துல முடிக்கிறது. சித்தவஸ்துவை சொல்றது சர்வம் கல்விதம் பிரம்மே அப்படின்னு சொல்றது. இது உபாசனத்துக்கு சேஷம் இல்லை, உபாசனத்துக்கு சேஷமாக சொல்லல. ஏனால் பிரம்மவஸ்து சித்தமானது, அதைத்தான் தெரிவிக்க வந்தது உபனிஷத். எப்பொழுது சித்தமான வஸ்துவோ அது சாத்திய வஸ்து இல்லை. சாத்திய வஸ்துவா இருந்தா தானே சாதனை பண்ணி அதை சாதிக்கணும். சித்த வஸ்துவை சொல்ல வந்த வேதம், வேதாந்தம். சாத்திய வஸ்துவை சொன்னது பூர்வ பாகமா இருக்கிறதுனாலே சாதனைகளை பண்ணித்தான் வேதத்துல பூர்வ பாகத்துல சொன்னப்பட்ட எந்த அமிர்தம் உண்டோ அது சாத்தியம் நமக்கா இருக்கிறதுனாலே சாதனானுஷ்டானம் சொல்லப்படுறது. அப்போ யஜ்ஞயாகாதி கிரிகளை பண்ணணும், சோமபானம் பண்ணணும், அமிர்தம் கிடைக்கும். சித்த வஸ்துவை ஸ்வயம் பிரகாசமான வஸ்துவை சொல்ல வந்த உபனிஷத் பாகம் ஒரு சாதனையை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதனாலே சாதனையை விலக்கிறது. யாவஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுகோத்தின்னு சொன்ன சாதனையை ந கர்மனா ந பிரஜயா அப்படின்னு விலக்கிறது. எந்த கர்மா அவன் பண்ணியாகணும்னு விதிச்சதோ அந்த சாஸ்திரம் இங்க ந கர்மனான பிரஜயாதனேன தியாகேனைகே அமிர்தத்வமான சுகு. அப்ப அக்னிஹோ அபாம சோமம் அமிர்தாபூமேன அக்னிஹோத்திர சோமயாகம் பண்ணினா கிடைக்குமா அமிர்தம்னு அங்க சொல்றது. இங்க தியாகேன ஏகேன அமிர்தத்வமான சுகு என்று இங்க ஒரு அமிர்தம் சொல்றது. அப்ப கர்மாவை பண்ணினா அமிர்தமா, கர்மாவை விட்டா அமிர்தமா? 2 அமிர்தமும் வேறேன்னு விட்டார். ஏனென்றால்
விருத்தமான ரெண்டு சாதனையை சொல்லிவிட்டு அமிர்தம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. கர்மாவை விட்டு அமிர்தம், கர்மாவை செஞ்சு அமிர்தம்னு விருத்தமான சாதனைகளை சொல்லிட்டு அமிர்த பலன் சொல்ல முடியாது இல்லையா? அப்ப கர்மாவை விட்டு அடைய வேண்டிய அமிர்தம் வேற, கர்மாவை செஞ்சுண்டு அடைய வேண்டிய அமிர்தம் வேற என்று ரெண்டு அமிர்தத்தை பிரிச்சு காட்டணும். ஒரு அமிர்தம் கர்மாவை செஞ்சு அடைய வேண்டியது இந்திராதிகளை போல. இந்திராதி தேவதைகள் எந்த அமிர்தத்தை அடைஞ்சதுனால அமரர்களானார்களோ அந்த அமிர்தத்தை, கர்மாவை விட்டுட்டதுனால அடைய வேண்டிய அமிர்தம் பிரம்மசம்ஸ்தோ அமிர்தத்தமேதி என்று சொல்லக்கூடிய மோட்சம். இதுதான் முக்கிய அமிர்தம். இந்த அமிர்தத்தை காட்டுறதுக்காக தான் இந்த அமிர்தத்துக்கு சாதனம் இல்லைங்கிறது தான் விளக்கினார். அதனால ஞாச ஏவாத்யரேச்சயது என்று சொல்லிட்டார். ஒவ்வொன்றையும் தனித்தனியா சொல்லிக்கொண்டு அக்னிஹோத்திரமும் பரமும் வதந்தி, பிரஜனனகும் பரமும் வதந்தி என்று வேதம் ஒவ்வொரு சாதனைகளை சொல்லி அது எல்லாத்தையும் பரமம் வதந்தின்னு சுவாபிப்பிராயத்தாலேயே வேதம் சொன்னாலும் கூட, ஆனால் அதுவும் வேதம் தானே. பரமம் வதந்தின்னு சொல்றதும் வேதம் தானே. பிரம்மவாதினோ வதந்தினாலும் வேதம் தானே. அதுவும் வேதமானாலும் கூட பராபிப்பிராயம் மாதிரி சொல்லுண்டே வந்து கடைசியில சொல்லும் பொழுது ஞாச ஏவாப்தியரேச்சயது என்று தியாகமே சிரேஷ்டம்னு சொல்லி அத்தகைய சந்நியாசத்தை சந்நியாசோகி பரப்பரோகி பிரம்மா என்று எல்லாவற்றுக்கும் மேற்பட்ட ஈஸ்வரன் சந்நியாசத்தை தான் சிரேஷ்டமாக சொல்றான் என்று தியாகத்தினுடைய பெருமையை சொல்றான். ஷேயோ வதந்தி அநேகாந்தம் யதா கர்ம யதா ருச்சி என்று பகவான் இதை விளக்குறான் ஏகாவத ஸ்கந்தத்துல. அவரவர்களுடைய ருச்சிக்கு தக்கபடி பல பேர்கள் பலத ஷேயஸ்ன்னு சொல்றார். உத்தவன் கழுகிறா உன் இஷ்டப்படி சொல்லுன்னா. பல பேர் சொல்றார்கள் சொல்லாதே, உன் இஷ்டம் என்ன நாள், என் இஷ்டமாவது நிரபேட்சம் முனிம் சாந்தம் நிர்வீரம் சமதர்சனம் அனுவிரஜாமிகம் நித்தியம் பூஜையே தங்கிருதேணுவிகை என்று எவன் சர்வ சாதனைகளையும் பரிசிரமப்படாதபடி சர்வ லாபங்களையும் தூக்கி எறிஞ்சு நிரபேட்சனாக மனநசீலனாக பரமசாந்தனாக சர்வத்தியாகம் பண்ணிவிட்டு சர்வாத்மாவார்க்குடைய என்னிடத்துல ஒன்றி நானாகவே ஆயிட்டானோ அவனுடைய பாததூளிக்கு நான் ஆசைப்படுறேன். ஏனென்றாலும் அப்பேற்பட்ட நிரபேட்சத்தையே அடைஞ்ச தியாகியான மகாத்மாக்களுக்கு ஈடாக எவனும் ஆக மாட்டான் அப்படின்னு சுவாபிப்பிராயத்தை பகவான் சொல்றான் இல்லையா? அப்பேற்பட்ட மகாத்மாவுடைய லட்சணம் சொல்லும் பொழுது இங்கே தியாகம் பிரதானமாகுது. இது ரகசியமா இருப்பதனாலே சர்வத்தையும் தியாகம் பண்றது, இது நிவிருத்தி மார்க்கத்தை காட்டுறது. இது ரகசியம், கோட்டையில யாருக்கோதான் இது கிடைக்கும்ங்கிறதுனால இதை ரகசியம்னு சொல்றார். அத்தகைய சர்வத்தியாக பூர்வமாக பகவத அர்ப்பண பூர்வமாக கர்மாவை செய்தானாலும் அது அங்கமாகிறது. பக்திங்கிறது சாதனம். ஞான மாத்திரத்தினாலே ஒருத்தனுக்கு மோட்சம்னாலும் ஞானம் பக்தியினாலே கிடைக்கும். சதசித்தமான வஸ்துவை கர்மாவினாலே அடையக்கூடியது அல்ல என்று பூர்வபாகத்தினால கர்மாவினால கிடையக்கூடிய அமிர்தத்தை சொல்லிவிட்டு இங்கே சதசித்தமான வஸ்துவை சொல்ல வருது. சர்வம் கல்விதம் பிரம்ம. சதசித்தமான வஸ்துவை சொல்லிவிட்டு அப்புறம் சாதனம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? ஆனா சாதனத்துல முடியர் எப்படின்னா தஜ்ஜலானிதி சாந்த உபாசீதே. இந்த உபாசனத்துக்கு அது சேஷபூதம் இல்லை, சர்வம் கல்விதம் பிரம்ம. இதே மாதிரிதான் உபனிஷத்துல எல்லா இடம் தத் விஜிஜ்ஞாசஸ்வே அப்படிங்கிறது உபாசனம் தான். ஆத்மாவா அரே திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசிதவியா உபாசனம் தான். ஆனால் இந்த உபாசனத்தினாலே அந்த வஸ்து சாத்தியம்னு நினைச்சிடக்கூடாது. சாத்தியமான ஒரு வஸ்துவை சொல்றதுக்காக உபனிஷத்து வல்ல, ஸ்வதசித்தமான வஸ்துவை சொல்றதுக்காக வந்திருக்கு. இந்த உபாசனை எதற்கு அப்படின்னு கேட்டானால் அதை மறைக்கிற அவித்தியை நீக்கிறதுக்காக தான், வஸ்துவை சம்பாதிக்கிறதுக்காக இல்லை அப்படிங்கிறதுனால இது ரகசியம்னார். அது அங்கம்னு சொல்றது மாதிரி. இதுவன் சித்த சுத்திக்கு தான் சாதனம்னு என்ன ஆயிடுறது? எப்படி கர்மயோகம் சித்த சுத்திக்கு சாதனமோ அதுபோல பக்தி யோகமும் சித்த சுத்திக்கு தான் சாதனம். கிருஷ்ண பதாம்போத பக்தி மிருதேனார் ஆச்சாரியாலும். கிருஷ்ண பக்தி இல்லாத போனால் சுத்தியதிகினாந்தராத்மா கிருஷ்ண பதாம்போத பக்தி மிருதே. கிருஷ்ண பக்தி இல்லாத போனால் சித்த சுத்தி வராது. சித்த சுத்தி வந்துட்டுதானால் வஸ்து சம்பாதிக்க வேண்டியது அல்ல. வஸ்து சம்பாதிச்சாதானே சாத்தியமாகும். சித்த வஸ்துவை சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு இவ்வளவு நேரம் சொன்னேன். சாத்திய வஸ்துவா இருந்தா எப்படி சம்பாதிக்கப்பட்டதோ சம்பாதிச்சபடியே கைவிட்டு போயிடும். அப்ப பரிசிரமம் தான் மிச்சம். சித்த வஸ்துவா இருந்தா கைவிட்டு போகவே போகாது. நீ சம்பாதிச்சது இல்லை இது அப்படின்னு தான் பாடுபட்டு சம்பாதிக்கிறது. அதனால பாடுபட்டு சம்பாதிச்சாலும் கைவிட்டு போகணுங்கிறதுனால சித்த வஸ்து உன்னிடத்துல இருக்கு தெரியாததுனாலே அந்த லாபத்தை நீ அடையாம இருக்கிறாய். அப்படிங்கிறதுனாலே உன்னிடத்துல உள்ள வஸ்து நீயாவே இருக்கிறது, உன்னை விட்டு அது பிரியாது அப்படிங்கிறது தானே இங்க சர்வ உபனிஷத்தினுடைய நிர்ணயம். ஸ்வயம் பிரகாசமான வஸ்து, தேடி அடைய வேண்டாத வஸ்து, அதுதானே ஆரம்பத்திலேயே சொன்னோம். சமீபத்தில் அது இருக்கு என்று சொல்லுகிறார் சுகஸ்துதியிலையும். அது தேடி வெகு தூரம் அலைய வேண்டியதில்லை, நீ சம்பாதிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வஸ்து உன் ஹிருதயத்துல நீயாகவே இருக்கக்கூடிய வஸ்து என்றுதானே சொல்லுகிறார்.
அதை சொல்லத்தானே வந்தது. அவ சொல்றதுக்கு வந்த சர்வம் கல்விதம் பிரம்மே, எல்லாம் பிரம்மஸ்வரூபம் தான் அப்படின்னாலும் கூட அதை மறைக்கிற எந்த ஒரு அவித்யை உண்டோ அதை விலக்கிக்கிறதுக்காக தான் இந்த சர்வ சாதனங்களும் பொழுது பக்தியும் அதுக்கு அந்தரங்க சாதனமா இருக்கு, கர்மா அதுக்கு பகிரங்க சாதனமா இருக்குங்கிறத பிரிச்சு காட்டுறதுக்காக இங்க ரகசியம் என்றும் அது அங்கம்னார். அத அந்த ரகசியத்தோட அங்கத்தோட சொல்றேன் என்கிறார். கோடி பேருக்கு கிடைக்காதுங்கிறதுனால ரகசியம், அந்தரங்க சாதனமா இருப்பதனாலே ரகசியம். மற்றொரு விஷயம் எதுனால் ஜித்யாசுதான் அப்படின்னு இல்லாம ஞானீச்ச பரதர்ஷபா என்று பல சித்தியான ஞானம் பிராப்தமாகி கூட செய்யப்படுறதுனால ரகசியம். இது சாதன கோட்டில சேர்த்துடக்கூடாது பக்திய. சாதன கோட்டில சேர்க்கும் பட்சத்துல தத அங்கம்னு சொன்னதே போதும், ரகசியம் வேற தனியா பிரிச்சு சொல்ல வேண்டியதில்லை. கிரியையில ஒண்ணுதானே பக்தியும், சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாவசேனம்னாலும் எல்லாம் கிரியையில சேர்ந்தது தானே. அதனாலே கர்மாவிலேயே இதையும் சேர்த்துட்டு போயிடலாம். பக்தியை செய்யன்னு சொல்றது இல்லையா, மாம் பஜங்கிறதும் விதி ஆகினாலே எப்பொழுது மாம் பஜங்கிறது விதி ஆயிடுத்தோ இது சாதனத்தோடையே சேர்த்து விடலாம். ரகசியம்னு பிரிச்சு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ரகசியம்னு பிரிச்சு காட்டுறது பலனை அடைஞ்ச பிறகும் கூட செய்யறாளே அதை பார்த்துட்டுதான். பலனை அடைஞ்ச பிறகு யாரு செய்யறாள், அதுதான் பாகவதம் எடுத்து காட்டுறது. ஆத்மாராமாஸ்ச முனையா நிர்கிரந்தா அப்பிருக்கிரமே குருவன் தகைதிகியும் பக்தியும் இத்தம் பூத குணோகரிகி என்ற ஆத்மாராமர்களான பிரம்மபூதால் கூட பக்தி பண்றாள் என்கிறார். பாகவதன் சொல்றதுக்கு பிரமாணம் கீதாச்சாரியனே சொல்றவராம். பிரம்மபூதா பிரசன்னாத்மா நசோஜதி நகாங்ஷதி சம சர்வேஷு பூதேஷு மத் பக்திம் லபதே பராம் என்கிறான். ஜித்யாசு பக்தி பண்ற விஷயத்தை பக்தியா மாம் அபிஜானாத்தின்னு சொன்னவன் இங்க பிரம்மபூதால் கூட பக்தி பண்றான். பிரம்மபூதங்கிற பதமே அவன் லாபத்தை அடைஞ்சுட்டான்ங்கிறத காட்டுறான். இல்லாதவனா பிரம்மபூதனா ஆகிட முடியாது. சாதனானுஷ்டானம் பண்றவன் பிரம்மமா ஆனவன் சொல்லியாச்சார். பிரம்மபூதா அதை விவரிச்சு காட்டுறது. பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்ஷதி. எவன் பிரம்மபூதனகா ஆனானோ அவனுக்கு தான் சோகமோகங்கள் விலகும். சாதனம் பண்றவனுக்கு சோகமோகம் விலகாது. அதனால பிரம்மபூதனா ஆயிட்டவனுக்கு சோகமோகங்கள் விலகினதை எடுத்து காட்டுறார். ந சோச்சதி ந காங்ஷதி. அந்த நிலையை அடைஞ்சவன் பக்தி பண்ணுவான். அதுதான் எனக்கு பெருமடா அர்ஜுனாங்கிறார். அத்தகைய நிலையை அடைஞ்சவன் என்ன சுத்திரான் பார். அத்தகைய நிலையை அடைஞ்சவன் அதுதான் எனக்கு பெருமேன் பெருமைப்படுத்திக்கிறான் இல்லையா பகவான். பிரசன்னாத்மா நசோச்சதி நகாங்ஷதி சமஹா சர்வேஷு பூதேஷு மத் பக்திம் லபதே பரான். அப்படி சொல்லிக்கணும். மத் பக்திம் லபதே பரான் அதான எனக்கும் பெருமை. மத் பக்திம் லபதே பரான் எங்க கிருஷ்ணன் சொல்றான்ங்கிறதானே எடுத்து சொல்றதுக்கு எனக்கும் பெருமையா இருக்கு. அப்படி ஞானிகளும் என்ன அடைகிறார்கள் அப்படிங்கும் பொழுது என்ன அதுதான் ரகசியமா இருக்கு. ஆர்த்தாள் பக்தி பண்ணான்னா புரியறது. ஏன்னா அவளுக்கு துக்கம் இருக்க நல்ல கோவிலை சுத்துறா. காமியார்த்தி பக்தி பண்ணானா நன்னா புரியுறது. அவளுக்கு பிள்ளை குட்டி வேணும் கோவிலை சுத்துறா. புள்ள குட்டி பிறந்து எடுத்து சம்பாதிக்க பணம் இல்லையா அதனால கோவிலை சுத்துறா. முமுட்சுக்கள் பக்தி பண்றான். அவளுக்கு மோட்சம் வேணும் பக்தி பண்றா. ஞானம் வேணும் பக்தி பண்றா. ஜீவன் முக்தாளாக பிரம்மபூதாளா இருக்கக்கூடிய சுகசனகாதிகள் பக்தி பண்றான்னா அதுதான் ரகசியமா இருக்கு. என்னன்னு புரியல. அதுதான் ரகசியமா இருக்கிறதுனால ரகசியம்னே சொல்லிட்டார். புரியாதுதானே ரகசியம். அதுதான் ரகசியமா இருக்கு பார். அவனாவே ஆயிட்ட அந்த அடியார்கள் பக்தி பண்றார்கள். அந்த சாதுக்கள் பக்தி பண்றார்கள். சரகசியம் தது அங்கஞ்ச கிரகான கதிதம் மயா. பக்தியாகி அந்த ரகசியத்தோட அந்த கர்மமாகிய அங்கத்தோடு கூட உனக்கு சொல்றேன் கேளு. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம ராம ஹரே ஹரே ராம ஹரே ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே
ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.